கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித்குமார் த்ரிஷாவுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த திரைப்படத்தில் த்ரிஷா அஜித்குமார் 12 வருஷமாக காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சில பல மனஸ்தாபங்களால் விவகாரத்து வாங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முக்கியமாக தனக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அஃபேருடைய பேர் பிரகாஷ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எப்படிங்க அஜித்குமார் ஏற்றுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் இப்போ வரைக்கும் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி பிரகாஷ் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் படத்தில் எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு காட்சியில் த்ரிஷா சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த பிரகாஷ் அப்படின்ற அந்த நபர் யார், அவர் பார்க்க எப்படி இருப்பார், அவர் எப்படி த்ரிஷாவுக்கு பழக்கமானார், த்ரிஷா எப்படி அந்த பேர் அஜித்குமார் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு படத்தில் வெளியே இருக்காது. அதை வச்செல்லாம் இப்போவும் மீம்ஸ் போட்டு ட்ரோல் போட்டு சோஷியல் மீடியாவில் செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கிடையில் படத்தை டீகோட் பண்ணி மகிழ் திருமணி ரீசனாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. அதில் இந்த பிரகாஷ் கதாபாத்திரத்தை பற்றி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த்ரிஷா அஜித் கிட்டேருந்து விலகணும் அப்படின்றதுனால வேணும்னே நீ என்னை வெறுத்துட்டு போ, நீ என்னை பிரிகிற வழி உனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கதாபாத்திரத்தை பொய்யா கூட சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைனா உண்மையாகவே அப்படி ஒரு கதாபாத்திரத்தை இருந்திருக்கலாம். நான் அது உண்மையோ பொய்யோ அதை ஓப்பன் என்னடா விட்டுட்டேன், அதை ரசிகர்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கா இல்லையா அப்படின்றத. மற்றபடி அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போது ரசிகர்கள் இதையும் வச்சு அப்போ உண்மையாகவே பிரகாஷ்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கா இல்லையா, இல்லை த்ரிஷா இவர் சொல்கிற மாதிரி சும்மா சொன்னாங்களா, அப்படி சும்மா சொல்லியிருந்தாலும் எப்படி கரெக்டாக பிரகாஷ்னு சொன்னாங்க, அப்படி உண்மையாகவே இருக்குன்னா இந்த அஜித்குமாரோட த்ரிஷா கிளைமேக்ஸில் சேர்ந்துடும் போது அந்த பிரகாஷ்ன்ற கதாபாத்திரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க.